வணக்கம். மும்பை இந்தியன்ஸ் அணியில தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஹார்திக் பாண்டியாவை கேப்டனா நியமிச்சதுக்கு பிறகு ரோஹித் சர்மா இது வரைக்கும் இன்னும் வாழ்த்துக்களை தெரிவிக்கலன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில இருந்து நீக்கிய பிறகு ரோஹித் சர்மாவோட மனைவியான ரித்திகா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரோஹித் சர்மா குறித்து போட்ட ஒரு பதிவுக்கு லைக் செஞ்சிருந்தாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரோஹித் சர்மா இப்ப கடும் அதிருப்தியில் இருப்பது தெரிய வந்திருக்கு. இதன் மூலமா மும்பை இந்தியன்ஸ் அணியில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ்க்கு ஹார்திக் பாண்டியா கேப்டனா நியமிக்கப்பட்டது பிடிக்கல. சமீபத்தில் ஒரு பேட்டியை கொடுத்திருந்த மும்பை இந்தியன்ஸ் அணியோட தலைமை பயிற்சியாளரான மார்க் பவுச்சர் என்ன சொல்லிருக்காருன்னா, கேப்டன்சி மாற்றம் குறித்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளோட பேசிட்டு தான் நாங்க முடிவெடுத்தோம். குறிப்பா ரோஹித் சர்மா கிட்ட பேசிட்டு தான் நாங்க புதிய கேப்டனையே அறிவிச்சோம். இப்போ ரோஹித் சர்மா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கேப்டன்சி பிரஷர் இல்லாம அதிரடியா அவரால் விளையாட முடியும். இப்போ இந்திய அணிக்கு சிறப்பான முறையில கேப்டன்சி செஞ்சுட்டு வராரு. இதனால ரோஹித் சர்மா கிட்ட இருந்து பெரிய விஷயத்தை இந்த 17வது சீசன்ல நீங்க எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் வீடியோவோ வெளியிட்ட நிலையில அதுல கமெண்ட் செஞ்ச ரோஹித் சர்மாவின் மனைவியான ரித்திகா இதுல பல விஷயங்கள் தவறான தகவலா இருக்குன்னு அதிரடியா பதிவு போட்டிருந்தாங்க. உடனே இந்த வீடியோவை மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் அதிரடியா நீக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராம்ல ரோஹித் சர்மாவும் ஹார்திக் பாண்டியாவும் மாறி மாறி அன்ஃபாலோ செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில வர ஜூன் 1ஆம் தேதி துவங்க போற 2024 T20 உலக கோப்பை தொடர கருத்துல கொண்டு ரோஹித் சர்மா IPL 17வது சீசன்ல இருந்து விலக உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா கேப்டன் பதவியில இருந்து நீக்கியதுனாலதான் ரோஹித் சர்மா வெளியேற உள்ளதா கூறப்படும் நிலையில மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகிகள் அவர் கூட தீவிர பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வராங்கன்னு சொல்லப்படுது. மக்களே, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் எதுவுமே நம்ம நம்ப முடியாது. கிரிக்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். சோ இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.